வாடா. வா. வேணாடா. வாடா. டேய் போடா. டேய் பா சிபி. சிபி. அப்பா அப்பா அங்க நடந்தது எதுவுமே வீட்டுல சொல்லிக்க வேணாம்பா. அம்மா ரொம்ப பதட்டப்படுவாங்க. சரிப்பா. அப்பா ஒரு நிமிஷம். என்ன சிபி? அப்பா இன்னும் நீங்க அந்த ஆளை நம்புறீங்களா? ஏன்பா அப்படி கேக்குற? இல்லப்பா, உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த செல்வரத்தனம் தான்ப்பா. அந்த ஆளு தான்ப்பா உங்களை வர வச்சு கொள்றதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அப்பா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா, அவர் நல்லவர் இல்ல. அப்பா அவர் சம்பந்தமா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா முதல்ல அதை வெரிஃபை பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்க போறதா வேணாமான்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். சிபி, எனக்கு ரத்னத்தை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவன் இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண மாட்டான். இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவன் காரணம் இல்ல. பாக்குற எல்லாருக்கும் அப்படித்தான் தோணும். ஆனா அவன் இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிபி என்னாச்சு? வேணா விடு, உன்கிட்ட சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல. சிபி ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாமாக்கு வர கை கால்லாம் அடிபட்டிருக்கு. நீங்களும் தானே கூட போனீங்க. அதான் நல்லா வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? விட்டு இருந்தா கொன்னே போட்டிருப்பாங்க. யாரு? தமிழ், நான் யாருன்னு சொன்னா நீ நம்ப போறதே இல்ல. தேவையில்லாம நம்ம 2 பேருக்குள்ள சண்டை மட்டும் தான் வரும். விட்டுரு. சொல்லுங்க, நான் ஏன் நம்பாம இருக்க போறேன்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா எங்கேயோ இருக்கிறதா எங்க அப்பாவுக்கு தகவல் வந்திருக்கு. அவர் தேடி அங்க போயிருக்காரு. உங்க அப்பா சும்மா விடுவாரா? எத்தனை வருஷ பகை. ஏற்கனவே ஒரு தடவை கொல்ல பார்த்து மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப அவரை வர வச்சு ஆளுங்களை வச்சு போட்டு தவிர ட்ரை பண்ணிருக்காரு. சிபி சார், என்ன ஏத்துக்க முடியல? ரத்தம் கொதிக்குதோ? தமிழ், நான் சொல்றது எதுவுமே பொய் இல்ல. நேர்ல போய் பார்த்தேன். உங்க அப்பாவோட ஆளுங்க எங்க அப்பாவை கொல்ல பார்த்தாங்க. ஒரு 10 செகண்ட் லேட்டா போயிருந்தேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா உயிரோட பார்த்திருக்க முடியாது. இவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு. நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்ன தப்பு பண்றாரு எங்க அப்பா? ஜானுவும் எங்க அப்பாவும் உங்க அப்பாவை கூடவே வச்சு பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவரு எங்க அத்தையை இழுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியா போட்டு விட்டு ஒதுங்கியாச்சு. ஆனா இன்னமும் எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. அவர்லாம் ஒரு மனுஷனா? அப்படி சொல்லாதீங்க சிபி. எங்க அப்பா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. உங்க அப்பா பண்ணாம வேற யாரு பண்ணிருப்பாங்க? நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ப மாட்டல? பிரச்சனை நடந்த இடத்துல எங்க அப்பா இருந்தாரா? சொல்லுங்க. இல்ல. அப்புறம் எப்படி எங்க அப்பா தான் பண்ணாருன்னு சொல்றீங்க? இதுல ஏதோ தப்பா இருக்கு. இப்பவும் நீ என்ன நம்பல? உங்க அப்பா தான் நம்புவ. ஒண்ணு சிபி. அண்ணி, தப்பா பேசாதீங்க அண்ணி. என்ன அண்ணி? என்ன தப்பா பேசாதீங்க? ஏற்கனவே உன் புருஷனால
அவருக்கு ஒரு தடவை ஆபத்து வந்தது பத்தாதா? உங்க குடும்பத்துக்கு அவர் என்ன கெடுதல் பண்ணாரு? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே இப்பவும் நினைச்சிட்டு இருக்காரு. உனக்காகவோ உன் புருஷனுக்காகவோ அத்தை கிட்ட பறிஞ்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரை வஞ்சக வச்சு தீர்த்து கட்ட நினைக்கிறான் உன் புருஷன். அவன்லாம் நல்லா இருப்பானா? ஐயோ அண்ணி, எதுவுமே தெரியாம இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. கிட்டத்தட்ட 28 வருஷம் நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். அவரு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாரு. ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டாரு. ஆமாமா, ஈ எறும்பு பூனை நாய் இதுக்கெல்லாம் அவர் கெட்டதே நினைக்க மாட்டாரு. கூட இருக்கிறவங்கள தான் குழி தோண்டி புதைப்பாரு. விஷண்டி உன் புருஷன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண வந்தானே, அவனுக்கு இதெல்லாம் சாதாரணம். சொல்லு, உன் புருஷன் எங்க? சொல்லு, உன் புருஷன் எங்க இருக்கான்? இது அவனோட பிளான் தானே? இல்ல நீ சொல்லி கொடுத்ததா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கானா? அண்ணி, நோகடிக்காதீங்க. என் அண்ணனை நானே எப்படி அண்ணி கொல்ல பாப்பேன்? என் அண்ணன் தான் அவருக்கு உயிர் நண்பன் அண்ணி. ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். அண்ணன் அண்ணனு பாசம் காட்டி அவரை ஏமாத்தினதெல்லாம் போதும். மரியாதையும் அவரை விட்டு ஒதுங்கிரு. என்ன அமைதியாயிட்ட? பதில் பேசு. அண்ணி, இப்ப நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். ஆனா கடவுள் சாட்சியா, என் கழுத்துல இருக்கிற தாலி சாட்சியா சொல்றேன். என் புருஷன் யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணி, புரிஞ்சுக்கோங்க. உன் புருஷன் நல்லவனாவே இருக்கட்டுமா? நான் சொல்றத நீ எந்த விதத்திலே ஏத்துக்க போறதில்ல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏன் புருஷ உயிர் எனக்கு முக்கியம். அவருக்கு தான் தங்கச்சி பாசம் கண்ணை மறைக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? என் புருஷனை விட்டு விலகி போயேன். எங்க வாழ்க்கையை விட்டு மொத்தமா ஒளிஞ்சு போயேன். என்னால முடியல. எத்தனை வருஷம் கழிச்சு அவர் கோமால இருந்து மீண்டு வந்திருக்காரு. அவரு கூட நான் வாழவே இல்லை. மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய அவரு கூட நல்லபடியா கடத்திடலான்னு பாக்குறேன். அதுக்கும் வழி இல்லாம பண்றீங்க. உன் கால்ல கூட விழற. அவரை விட்டுரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவரோட உயிருக்கு ஆபத்து. தயவு செஞ்சு எங்கேயாவது காணாம போயிடு. இந்த ஊர்லயே இருக்காத. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், போயிடு. நீ சொல்லுவல என் அண்ணைய உசுறு அது இதுன்னு. உண்மையாவே உனக்கு அவர் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா, ஈவு இறக்கம்னு உனக்கு இருந்தா எங்கேயாவது போயிடு.